ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சத்ய பிரகாஷ் பேசுகிறேன். ஹேர் பேக் வந்து போடவே இல்லையே நினைக்காதீங்க. 2 நாளாக தொடர்ந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஆள் வந்துகிட்டே இருந்தனால என்னால் போட முடியல. இன்றைக்கி அதுக்கு டைம் கிடச்சிது, அதனால் நான் போடுறேன். பாருங்கள், எண்ணெய் தடவைனா என்னோட முடிய பாருங்கள், இவ்வளோ அடர்த்தியாக எப்படி இருக்குன்னு. எண்ணெய் தடவைனா என் முடிய பாருங்கள். எனக்கு நீட்டும் இருக்கும். எனக்கு ஒரு கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னால் வந்து நீட்டாக வந்து வச்சுக்க முடியாது. அதனால் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கட் பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னான்னு கண்டுபிடிங்க, தெரியுதா என்னான்னு? இது ஆலிவேரா ஜெல். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கிராம்பு போட்டிருக்கேன். கிராம்பு, ரோஸ்மெரி, இது 3ஐயும் போட்டு நல்லா காய்ச்சிருக்கேன். இந்த காய்ச்சற வீடியோ என்னால் போட முடியல, ஏன்னா பாப்பாவுக்கு மதியம் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் வேலையாக இருந்தனால என்னால் போட முடியல. அதேமாதிரி எண்ணெய் காய்ச்சற வீடியோவும் பெரிய எண்ணெய் வச்சு காய்ச்சற வீடியோவும் என்னால் போட முடியல, ஏன்னா அங்கே எனக்கு எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் என்னால் போட முடியல. அடுத்த நட இப்போ காய்ச்சற வீடியோ நான் வந்து பெருசாக உங்களுக்கு போடுறேன் நான். பாருங்கள், இப்போ இது வந்து இந்த கிராம்பு இருக்குது பாருங்கள். கிராம்பு பார்த்தீங்கன்னாலே முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிராம்பு வந்து அவ்வளோ வந்து நம்ம ஹேருக்கு நல்லது. கிராம்பு வந்து அவ்வளோ முடி நல்லா கிராம்பு பார்த்தீங்கனாலே முடி மாரியே இருக்கும். அந்த முடியில் உள்ள காம்பு மாரியே இருக்கும். ஏன்னா கிராம்போட சத்து அந்தமாரி நல்லா முடி சூப்பராக வளரும், அடர்த்தியாக இருக்கும். தலையில் ஈர்ப்பெயின் இருந்தாலும் அதுவும் போயிடும். வெறும் இப்படியே முடியை எடுத்து இப்படி தடவுனீங்கன்னா அந்த வேர்க்காலில் போய் அது நல்லா படும். அடுத்தது ஆலிவேரா ஜெல்லி எல்லோரும் கேட்டிருக்காங்க, அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ரெடி பண்ணிவிட்டு நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா தடவுங்க. இது தடவும் போது முடி 1-2 வந்து உங்கள் கையில் வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தடவும் போது உங்கள் தேய்க்கிற விதங்கள் வந்து அப்படியே வரும். முடி ஒரு பக்கத்து முடிய பாருங்க. இந்த ஹேர் பேக்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக நம்ம தலையை வந்து கவனித்தோம்னாலே நம்ம முடி வந்து நல்லா வளரும். கிராம்பை பற்றி சொல்லிட்டேன். ரோஸ்மேரி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரோஸ்மேரி வந்து ஹேருக்கு நல்ல முடி வளர்ச்சி கொடுக்குது. இது ஹேர் வாஷ் பண்ண பிறகு அடுத்தது ரோஸ்மேரி வாட்ரு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன். அதுவும் கேட்டிருக்கீங்க, தரேன். என்னால் வந்து செய்ய முடியல, இது தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் வந்து இதில் ஃபோன் நம்பர், யூடியூப்பில் இன்னும் ஃபோன் நம்பர் நான் கொடுக்கல, அதையும் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். பாருங்க, நல்லா இப்படி தடவுங்க. இப்படி தடவுனீங்கனாலே உங்கள் முடி வந்து அப்படியே ஜில்லுன்னு இறங்கும். இந்த இதெல்லாம் அப்படி தடவுங்க. பாருங்க, இப்படி செய்யுங்க. இல்லை நகத்தை வச்சு செய்ய முடியலன்னா சீப்பு இருக்குது பாருங்கள், நல்லா சிக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி தடவிட்டு சீப்பால் இது பண்ணிங்கன்னா உங்களோட வேர்க்காலில் வந்து அந்த ஜெல் அப்படியே இதாகிடும். எனக்கு முடி நிறையா இருக்கும். கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணனால வெட்டியாச்சு. அது எங்கள் பெரிய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா முடி இருக்கும். அதை காட்டுறேன். கொஞ்சம் அவள் 10th படிக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிற விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கா, அதனால் அவளை காட்ட முடியல. நான் அவளை காட்டுறேன். பெரிய பாப்பா வச்சு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நான் காட்டுறேன். பாருங்கள், என்னோட முடியை பாருங்கள். தடவியே எவ்வளோ ஒரு தடவியுமே எவ்வளோ ஒரு அடர்த்தியாக கருப்பாக இருக்குது பாருங்க. நல்லா தடவி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கு சமம் ஒரு எண்ணெய் தடவை மாரி நினச்சிட்டு விட்டுருங்க. முடி வந்து அப்படி வளரும். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் தடவுங்க. சில பேருக்கு இந்த இடத்துலலாம் முடி இருக்காது, எனக்கு நிறையா இருக்கும் இந்த இடத்துலாம். அதேமாரி வளர்கிற முடியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹேர் பேக் போட்டு எண்ணெயை தடவி எனக்கு வந்து சின்ன சின்ன முடியாக நிறையா கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு அந்த வளர்ந்த முடியெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அது எங்கள் பெரிய பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா நான் அதிகமாக தலைக்கு இது கேர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு முடி நல்லா வளரும், அதை வெட்டுறதுனால அந்த ரொம்ப இது பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு பெரிய பாப்பாவுக்கு சின்ன பாப்பா காட்டுறேன், எனக்கும் முடிஞ்சால் காட்டுறேன். ஏன்னா நிறைய முடி வளர்ந்துருக்கு, காட்டுறேன். இப்போ செம்பருத்தி எண்ணெயும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் தலையை முடிச்சுட்டேன். என்னோட முடிய பண்ணுங்கள், நான் தலையை முடிச்சுட்டேன். இப்போ இதில் கொண்டையை போட்டு அப்படியே வச்சுருங்க. இது அவ்வளோ சீக்கிரம் ஒழுவாது, ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஒழுவாது. இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. அடுத்தது நான் வந்து குளிச்சுட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.